லிவிங் ஹாலுக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர், 2 கார் நிப்பாட்டுற மாதிரி நல்ல நீளமாக பெரிய கார் பார்க்கிங், பேக் சைட் எக்ஸிட் டோரோட கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பால்கனி, பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியான்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டூப்ளக்ஸ் டைப் 3 BHK ஹவுஸாக அதை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட்டு 32 அடி அகலமாகவும் 41 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும், அது போக லேசர் கண்டிஷன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 40x11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5.4x5 இந்தியன் டாய்லெட் டைப். பார்க்கிங் நல்லா பெருசாக நீளமாக இருக்குது. இதில் 2 காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். நார்த் சைடில் ஃபுல் லென்த்துக்குமே செடிகள் வைக்கிறதுக்காக இடம் விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 17x17. லிவிங் ஹாலுக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5.5x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்டர் ஆகிறோம். இதோட டோட்டல் சைஸ் 17x8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்டும் இருக்கும். கீழே ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு போகிறாமே கிரானைட் ஃபேசிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. அந்த டபுள் ஹைட் வாலுக்கு அழகாக ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x5. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனிங் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x11. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x11. பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் அடிஷ்னல் காஸ்ட்டில் இவங்களே இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா கென்றாரோ. சைஸ் 17x8. சீலிங்க்கு மெட்டல் கூலிங் சீட்டும் தரைக்கு பூரா மேட் ஃபினிஷ் டைல்ஸும் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 68.5 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.